எதுவாக இருந்தாலும் சரி, ஏன்னா அவன் படைச்சது நம்ம நம்ம அவனுக்கு வணங்கணும், அவன்கிட்ட கையேற்றணும். இது மட்டும் அவன் எதிர்பார்க்கிறான். ஈயாக்கு நான் முதுவ ஈயாக்கு நஸ்தாயின், என்னையே வணங்குங்கள், என்னையே உதவி நல்லா சொல்றானா இல்லையா? கொரோனா இதுல பாத்தியா சொல்றால. அப்ப அவனை வணங்கும் பொழுது அவன்கிட்டே கையேற்றணும். எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி, அது மகிழ்ச்சியாக இருக்கட்டும், இல்லை கஷ்டமா இருக்கட்டும், இல்லை சோதனையா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம அல்லாஹ் கிட்ட போய் கையேற்றும் பொழுது, அல்லாஹ்வை தேடி போகும் பொழுது நமக்கு அல்லாஹ் என்ன கொடுப்பான்? அந்த ஷிஃபாவை கொடுப்பான். ஏன்னா வலிமார்கள் அப்படிதான் இருந்தாங்க. நபிமார்கள் எப்படி இருக்காங்க, அதே போல சஹாபுகள் எப்படியோ அதே போல வலிமாவும் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க எப்படி இருந்தாங்கன்னா அல்லாஹ் கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துருவாங்க. ஒரு கஷ்டம்னா அல்லாஹ்ட்ட கொடுத்துருவாங்க, ஒரு சந்தோஷம்னா அல்லாஹ் தான் நம்ம எல்லாமே. அப்படி எந்த ஒரு இதுவும் வந்தாலும் அல்லாஹ் கிட்டே கொடுத்து வந்தவங்க யாருன்னா வலிமார்கள், வலிலான்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. சஹாபாக்கள் எப்படியோ நபிமார்கள் எப்படியோ அதே போலதான் வலிமார்கள் அர்த்தம். அந்த வலிமார்கள் எப்படி இருந்தாங்க பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எது வந்தாலும் சரி நஃப்ஸை கட்டுப்படுத்தி வர்றது பெரிய ஒரு சாதனை சொல்லலாம். இப்போ ஒரு இடத்துக்கு போவோம், தொழுவ போவோம், அந்த நஃப்ஸை என்ன பண்ணுவோம்? திசை திருப்போம். ஆனா அவங்க அந்த நஃப்ஸை கட்டுப்படுத்தணும். நஃப்ஸை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வை வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு பயந்து வாழணும் வலிமார்கள்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளும் அதே போலதான் வாழணும். நம்ம நஃப்ஸை கட்டுப்படுத்த முடியாது, இருந்தாலும் கொஞ்சமா அல்லாஹ்வுக்கு பயந்து வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கிடைக்கும், அல்லாஹ்வுடைய துஆ கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும். அல்லாஹ்வுக்கு முதல்ல பயப்படணும். அல்லாஹ்வுக்கு பயப்பட நம்ம வாழ்க்கை எப்படி போட்டு சொல்ல முடியாது. அல்லாஹ் நம்ம கண்டிப்பா வாழ்ந்தா மட்டும்தான், பயந்து வாழ்ந்தா மட்டும்தான் நமக்கு அல்லாஹ்வுடைய துஆ எப்பயுமே இருக்கும். அதான் ஒரு சம்பவம் இருக்கும். கௌசலாலம் கேள்விப்பட்டிருக்கேன் எல்லாருக்கும். கௌசலாலம் அவங்க பேர் தான் பலேசனுக்கு இருக்குது. கௌசலாலம் இருக்காங்களா, அவங்க என்ன ஒரு நபரை கூப்பிட்டுக்கிட்டு, ஸ்டூடெண்ட் கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, சாப்பாடு கொடுக்குறாங்க, ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. இது எங்க கொடுக்குன்னா ஒரு ஆறு இருக்கு, ஆறு தண்ணி அவங்க ஒரு ஷேக் இருக்கு, அவங்கள்ட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த ஆறை கடக்க படகு எதுவுமே கிடையாது, எந்த ஒரு பாதையுமே கிடையாது. ஆடு அடிச்சுட்டு போற ஆறு எப்படி போக முடியும் அவங்கள்ட்ட கேட்கும். அவங்க சொல்றாங்க, பெட்ரூசி அறியாத வழிவிட சொன்னான்னு சொல்லுவாங்க. பெட்ரூசி அறியாதவர் வழிவிட சொன்னான்னு சொல்லுங்க. அங்க போய் சொல்றாங்க, வழி விட்டுருச்சு அந்த ஆறு. வழி விட்டு நடந்து போய் சாப்பாடு கொடுத்துட்டாங்க. சாப்பாடு கொடுத்த பிறகு அந்த சாப்பாடு அவங்க சாப்பிட்டாங்க. அந்த ஷேக் சாப்பிட்டாங்க. ஒரு ரொட்டி கூட தரல அவங்களுக்கு, எதுவுமே தர, அவங்களே சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சு என்ன பண்ணாங்கன்னா டிஃபன் பாக்ஸை எடுத்து திருப்பி வராங்க. அந்த இது சொல்றாங்க, ஆனா வழி விடல. பெட்ரூசின்றாங்க, ஆனா வழி விடல. அப்ப திருப்பி அவங்க கிட்ட போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, உண்டு ருசி அறியாதவன்றாங்க. உண்டு ருசி அறியாதவர். இவர் ஒரே குழப்பம். கௌசலாலுக்கு பல 4 மனைவி பிள்ளைகள் அதிகமான, ஆனா அவங்க பெண் ருசி அறியாதவன்னு சொல்றாங்க, ஆனா வழி விடுது. இவர் நல்லா எல்லா சப்பாத்தி சாப்பிட்டாப்புல, எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. அப்ப இவரு சொல்லும்போது என்ன அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா போய் சொல்லி பார்த்தா வழி விட்டுருச்சு. வழி விட்டு வந்துட்டாங்க, சேர்த்துட்டு வந்துட்டாங்க. வந்து கொடுக்குறாங்க, சொல்றாங்க, இவங்களுக்கு பல மனைவிகள் இருக்காங்க, பல மகன்கள் இருக்காங்க, ஆனா நீ இப்படி சொல்லி எப்படி வழி விட்டுது? அவங்க பல சப்பாத்தி சாப்பிட்டாங்க, ஆனா அவங்க உண்டு ருசி யாராவது சொல்ல எப்படி அல்லாஹ் வழி விடுறான்னு அவங்க கேட்கறாங்க. ஒண்ணுமே சொல்லல. இன்னும் 2 பேர் கூப்பிட்டு வந்தாங்க. இவரு கையில ஒரு கத்தி, அவ்வளோ ஒரு கத்தி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இவர் தலைய ஒரு பானை ஃபுல்லா தண்ணி வடிகிற மாதிரி இருக்கு தண்ணி கொடுத்து என்ன சொல்றாங்கன்னா, நைட் திருவிழா, ஊர்ல திருவிழா ஃபுல்லா சுத்தட்டும், ஒரு சொட்டு தண்ணினா தலையை வெட்ட சொல்லிட்டாங்க. அவங்க ஏத்துப்பாங்க, ஏன்னா கௌசலால் ஏத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி திருவிழா ஃபுல்லா சுத்தி பாக்குறாங்க. காலை வந்துட்டாங்க. வந்துட்டு கேட்க என்னன்னா, திருவிழா நல்லா அடைச்சா கேட்கறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, திருவிழாவா அப்படின்னு கேட்கறாங்க. எதுனாலன்னா தலை கவனம் பாருங்க, நான் கவனம் தண்ணி தலையில தான் இருந்துச்சு. ஏன்னா தண்ணி குடிச்சு தலை போயிருமா இல்லையா? திருவிழா பார்க்கவே கிடையாது. ஏன்னா திருவிழா பார்த்தா தண்ணி கொட்டிருக்கும், என் தலை துண்டா போயிருக்கும். ஆனா என் கவனம் தலையில இருந்துச்சுன்னா அவங்க சொன்னாங்க, அதே போலதான் நீ எவ்வளவு மனைவி இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு புள்ள முடிஇருந்தாலும் சரி, கவனம் அல்லாட்ட மட்டும்தான் இருக்கும். அதான் நல்ல ஒரு சிப்பத்தை கொடுத்தான். எவ்வளவு பெரிய இது பாருங்க, ஒரு அழகான ஒரு இது வழிமுறை, தெளிவான ஒரு இது விளக்கம் சொல்லலாம். எந்த அளவுக்கு பாருங்க அழகா, அந்த அளவுக்கு வாழ்ந்த கௌசலாலம் வலிமான அப்படிதான் இருந்தா. எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி அல்லாஹ்ட்ட கொடுத்துரும். அல்லாஹ் எல்லாமே சொல்லி இருந்தனாலதான் அவங்க அந்த அளவுக்கு பவர் கொடுத்தான். ஒரு மாசம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க கறி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கறி சாப்பிட்டு எலும்பா இருக்குது. பேரண்ட்ஸ் போறாங்க, ஆனா பையனுக்கு சப்பாத்தி. ஒரு மனசு கஷ்டமா இருக்குமா இல்லையா? ஏன்னா ஒருசாவது கறியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஆனா மாடு என்ன பண்ண ரொட்டி சாப்பிட்டுட்டு இருக்கான். பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்க, கேட்டாங்க, ஓப்பனா கேட்டேன், ஏன் இப்படி சாப்பிடுறீங்க, பசங்களா இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா சாப்பிட்ட எலும்பு தூக்கி போட்டாங்க. ஒரு மந்திரம் சொல்றாங்க, திருப்பி பறையா வந்துருச்சு. நம்மளால தூக்கி கூட பண்ண முடியாது, நம்மளால சத்தியமா பண்ண முடியாது. எல்லாமே அது கராமத்து. அப்ப பேரண்ட்ஸ் சொன்னாங்க என்னன்னா, என் பிள்ளை வீட்டுக்கே வரத்தால நீங்க வச்சு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்தஸ்த பாருங்க, சாப்பிட்ட கறி தூக்கி போட வருமா, திருப்பி குப்பையில தான் போட முடியும். ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு வார்த்தை சொன்னாங்க, உடனே அந்த எலும்பு எப்படி வச்சு அப்படியே பறவையா மாதிரி அந்த கோழியா வந்துருச்சு. கோழி சாப்பிடுறா அப்படியே வந்துருச்சு மொத்தமா.
அது பேரண்ட்ஸ் பார்த்து என்ன பண்ணாங்கன்னா பயந்துட்டாங்க. எதுல? அந்த அல்லாஹ்வுடைய கராமத்துல. அப்ப இந்த அளவுக்கு பாருங்க, சொல்லிட்டு போயிட்டாங்க பிள்ளை எனக்கு தேவையே கிடையாதுட்டாங்க. அப்ப அந்த பிள்ளையோட தேவை சொல்லவும் அவங்க அவங்க விலகிட்டாங்க. அல்லாஹ்வை நம்ம அஞ்சி வாழும் பொழுது நமக்கு எது வேணா கிடைக்கும். நம்ம எது வேணா கிடைக்கும், எதுவா இருந்தாலும் சரி. அப்ப நம்ம வாழ்ற காலம் எப்படி இருக்கணும்னா அல்லாஹ்க்கு பயந்து வாழணும். அல்லாஹ் நம்மளை பார்க்கறான்னு பயப்படணும். ஆனா இப்ப பசங்களாம் அப்படி கிடையாது. அல்லாஹ் பார்க்கறான்னு ஒரு இதுவே நம்ம படைச்ச அல்லாஹ் கூட தெரியாது போல. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமா இருக்காங்க. அது என்ன ஒரு ஃபுல் ஆக்டிவிட்டிஸ்லா மாறிடுச்சு. அது போதை பொருளாக இருக்கட்டும், எது இருந்தாலும் சரி அல்லாஹ்க்கு பயந்து வாழ்ந்தா மட்டும்தான் நமக்கு எப்படி இருக்கும், எல்லாமே ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கும். இல்லை நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம எக்ஸாம் எழுத போறோம்னு வச்சுக்கோங்களேன், பப்ளிக் எழுத போறோம். நம்ம அல்லாட்ட தொழுது நம்ம எக்ஸாம் எழுத போகும்போது அது சிறந்த ஒரு பப்ளிக்கா இருக்கும். அது எல்லாமே பாஸ் ஆயிடலாம். ஆனா என்ன சில பேர் என்ன பண்றான், போகும்போது போதை பொருள் அடிமைட்டு என்ன பண்றாங்க, கிளாஸுக்கு போறோம். அப்ப எக்ஸாம் என்ன பண்ணுவோம், அல்லாஹ்வுடைய ரஹமத்தே கிடைக்காது. தொழுது அல்ல துவாக்கிட்ட போகும்பொழுது அங்க நான் எக்ஸாம் போகும்போது என்ன பண்ணுவோம், தொழுது தான் போவேன். எங்க உஸ்தாத் சொல்லி கொடுத்தாங்க, தொழுது என்ன தொழுது துவா கேட்டு போவேன். உற்சாக பண்ணி துவா கேட்டு போகும்போது என்ன பண்ணுவோம், எக்ஸாம் பண்ணி நம்ம சலா சொல்லிதான் ஸ்டார்ட் பண்ணுவேன் எக்ஸாமே. நான் எதுவுமே ஃபெயில் ஆகும், எல்லாமே பாஸ். ஒரு அட்டன் ஒரு அறிவு எதுவுமே கிடையாது. எதுக்கு நான் சொல்றேன்னா அல்லாஹ்க்கு அஞ்சி வாழணும். அல்லாஹ் அஞ்சி வாழும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே கை கூடி வரும். நம்ம அல்லாஹ் பயந்து வாழாத பொழுது என்ன பண்ணுவோம், அல்லாஹ் தூக்கி வீசிடுவோம். நமக்கு தெரியும், நமக்கு எப்போ தூக்குவான்னு தெரியாது. அப்ப நம்ம அல்லாஹ்க்கு பயந்து வாழும் பொழுது நம்ம எந்த ஒரு அந்தஸ்தானம் சரி, அது பொருளாதார வசதியா இருக்கட்டும், எது வந்து அல்லாஹ் என்ன பண்ணுவான், கைகூடி கொடுப்பான். வலிமா அப்படிதான் இருந்தாங்க. எந்த ஒரு தான் சரி, ஒரு கஷ்டம் தான் சரி அல்லாஹ் தான் எல்லான்றுவாங்க. எந்த ஒரு சந்தோஷமான சரி அல்லாஹ் தான் எல்லான்றுவாங்க. அப்ப நம்ம வலிமல் எந்த அளவுக்கு வாழ்ந்தாலும் வாழ்க்கை நம்மளும் மாத்திக்கணும். நாங்க எல்லாம் இறைவன் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்க்கு பயந்து வாழக்கூடிய வாழ்க்கை தருவானாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.